3 லட்சம் ரூபாய்க்கு அந்த வண்டி எடுத்து செலவு மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே பண்ணலாம்ல. கடைசியில் அந்த வண்டி வித்துட்டாப்ல லாஸ்ட்ல. எத்தனை ரூபாய்க்கு? 2.5 லட்சம் ரூபாய்க்கு வித்தாப்ல. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களா பாவிகளா. வாட்டர் இன்சைட் ஏதாவது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ்ல இருந்ததுன்னா வாக்கவே. இதுல எது இருந்ததுனாலும் வாக்கவே பண்ணிருங்க. அது வேண்டவே வேண்டாம். அப்புறம் என்னைக்குமே நீங்க இன்னொன்று நோட் பண்ணி பாருங்க, 3 ஓனர் கார் 4 ஓனர் கார் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கும். ஏன்னா இவன் எடுத்தா செலவு பண்ணுவான், அவங்ககிட்ட வாங்குறவன் ஒரு பேசிக் செலவு பண்ணுவான், அவங்ககிட்ட இருந்து வாங்குறவன் இன்னொரு செலவு பண்ணி வைப்பான். நாலாதான் வாங்குறவனுக்கு கரெக்டா அமையும். ஆமா. சோ அது மாதிரி இருக்கிறதுக்கான சினரியோஸும் இருக்கு. பட் அது வந்து வெளியில ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா தெரிய மாட்டேங்குது. இதுனா பெயிண்ட் அடிச்சிருந்தா ரீபெயிண்ட் ஆயிருக்குங்கிறத நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஷேடை வச்சு டிஃப்ரெண்டா இருக்கும். பட் இந்த ஃபிளட்டட் காருங்கிறது வந்து நிறைய பேர் இன்னைக்கு வாங்கிடுறாங்க. சென்னை சைட்ல வந்து அதை விற்கக்கூடிய செல்லர் சொல்றாரு, சார் சிங்கிள் ஓனர், கம்பெனி மெயின்டைன்டு, ஆக்சிடென்ட் ஃப்ரீ, டாக்டர் ஓன்டு காருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஃபுல் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. காருமே வந்து செம ஷைனிங்காக இருக்கும். வணக்கம் ஜிஎஸ் மேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு போட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாட்கார் எபிசோடில் நிறைய டைம் நம்ம என்ன பேசியிருக்கோம்னா, இந்த யூஸ்டு கார் வாங்குறத பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி யார்கிட்ட வாங்கலாம், கார்பரேட்ஸை வச்சும் பேசியிருக்கோம், லோக்கல் டீலர்ஸ் வச்சு பேசியிருக்கோம், எப்படி வந்து என்னென்ன கார்கள் என்னென்ன பட்ஜெட்டில் வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ஆனால் ஒரு மெயின் விஷயத்தை வந்து பேசாமல் இருந்தோம். இதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்கு அட்ரஸ் பண்ணது தான். ஒரு யூஸ்டு காரை எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணி ப்ரொஃபஷனல் மாதிரி நம்ம பை பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா யூஸ்டு கார் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு பக்கம் டெக்னீஷியன் வச்சு பண்ணுறாங்க, ஒரு பக்கம் பிடிஏ ப்ராசஸ். பட் ஒரு காமன் மேனாக நானே அதை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% உங்களால் பண்ண முடியும். அதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு கிளியரான கிளாரிட்டி, ஒரு யூஸ்டு கார் நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல போகிறோம். நீங்கள் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு யூஸ்டு கார் பார்க்க போகிறீங்க, அதை விற்கக்கூடிய செல்லர் சொல்கிறாரு, சார் சிங்கிள் ஓனர், கம்பெனி மெயின்டைன்டு, ஆக்சிடென்ட் ஃப்ரீ, டாக்டர் ஓன்டு காருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஃபுல் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. காருமே வந்து செம ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இன்றைக்கி யூஸ்டு கார் நீங்கள் போய் பார்க்கும்போது என்னன்னா, கண்டிப்பாக வாஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. வாஷ் பண்ணி வைக்கிறது நல்லது தான். ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு காரை பார்க்கும்போது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். காரு கழுவாம அசிங்கமாக இருந்ததுன்னா நமக்கு பார்த்த நல்ல காராக இருந்தாலும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால அது வந்து இயல்பு தான். சரிங்களா? டயர்ஸ் புதுசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்டீரியர் க்ளீனாக வச்சிருப்பாங்க. என்ஜின் பேவை கண்டிப்பாக வாஷ் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் ஹாப்பியாக அட்வான்ஸை கொடுத்துட்டு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் இன்ஸ்பெக்ஷன் ப்ராப்பராக நடக்கலைன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு கியர் பாக்ஸில் ப்ராப்ளம் அப்படின்னு வருவாங்க. டர்போவில் பிரச்சனை வந்திருக்கு, ஃப்ளட் ஹிஸ்ட்ரி இருக்கும், ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும், ஓடோமீட்டரை ரோல் பேக் பண்ணியிருப்பாங்க. சடன்லி 8 லட்ச ரூபாய் கார் 10 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் காராக மாறிடும். ஆமாம். ஏன் ப்ராஜெக்ட் கார் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, நாம் தான் எடுத்து ஒவ்வொன்றையுமே வந்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை ஃபைன் பண்ணி செலவு பண்ணிட்டு இருக்கணும். பர்சனலாக என்னோடய ஃப்ரெண்டு ஒரு மாருதி ஸ்விஃப்ட்டுங்க, மாருதியே ரிலைவல் பண்ணு தான் சொல்லுவாங்க, டீசல் எடுத்தாப்புல 3 லட்ச ரூபாய்க்கு அந்த வண்டி எடுத்து செலவு மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணலாம்ல. கடைசியில் அந்த வண்டி வித்துட்டாப்ல லாஸ்ட்ல. எத்தனை ரூபாய்க்கு? 2.5 லட்ச ரூபாய்க்கு வித்தாப்ல. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களா பாவிகளா. என்னன்னா கவனம் ரொம்ப முக்கியம் யூஸ்டு கார்னு போகும்போது. பட் நல்ல காராக வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் ராஜா. சரிங்களா? மோஸ்ட் பையர்ஸ் மணியை எங்கே லூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பேட் லக்னால கிடையாது, அதை ப்ராப்பராக இன்ஸ்பெக்ட் பண்ணாமல் மிஸ் பண்ணுறதுனால தான் வந்து நிறைய இடத்துல வந்து அது நடக்குது. ஸோ இன்றைக்கி நாம் இங்கே எக்ஸாக்ட்லி எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்பெக்டர்ஸ் காரை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ, யூஸ்டு கார் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி நீங்களும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கவனமாக எல்லாத்தையுமே பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு, விச் யூஸ்டு கார் ஷுட் நீங்கள் டார்கெட் பண்ணணும், விச் யூஸ்டு கார் ஷுட் யூ டார்கெட் அப்படின்றது தான். நீங்கள் எந்த மாதிரி கார்களை போகணும், ஏஜ் நான் சொல்கிறேன், யூஸ்டு காரோட ஏஜ் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 0 to 2 years இருக்கிறதும் இருக்குது, 3 to 5 வருஷம் இருக்கிறதும் இருக்குது, 5 to 7 வருஷம், 7 to 10 வருஷம், 10 years ப்ளஸும் இருக்குது. ஸோ இதில் 0 to 2 years அப்படின்னா என்ன சினாரியோ அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். பேசிக்காக வந்து 3 to 5 years, 5 to 7 years அப்படின்னு போகும்போது பெஸ்ட் பை அண்ட் எக்ஸலண்ட் வேல்யூவாக இருக்குது. 0 to 2 years இருக்குன்னா ப்ராப்பர் இன்ஸ்பெக்ஷன் வேணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ஒரு வருஷத்தில் அந்த காரை கொடுக்குறாங்க, ஏன் 2 வருஷத்துக்குள்ளே அந்த காரை விற்கிறாங்க, ஏதாவது மேஜராக பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்ன இப்போ 1 or 2 years வரும்போது வந்து யூஸ்வலாக ஸ்கிப் பண்ணுவாங்க. பட் அதையும் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணலாம். ஏன்னா வந்து நல்ல காராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் Volkswagen ஸ்கோடாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்தில் வரக்கூடிய கார்லாம் வந்து நல்ல காரே கிடைக்கும். ஆமாம், 6 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாய் டிஃப்ரென்ஸில் கிடைக்குது. இந்த 7 to 10 yearsன்னு போகும்போது டீப் இன்ஸ்பெக்ஷன் வேணும். 10+ years வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, பட்ஜெட் உங்களுக்கு ரொம்ப கம்மினா வேணால் அதை செக் பண்ணலாம். இந்த 10+ years மேக்ஸிமம் வாங்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங் கற்றுக்கிறதுக்காக மேக்ஸிமம் வாங்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அபவுட் 10 years 10 to 7 years போகும்போது
3 lakhs 4 lakhsல கிடைக்குது. பட் என்னன்னா அதுக்கு உண்டான வேலையும் வைக்கும். ஆமாங்க. கண்டிஷன் வந்து அந்த வண்டியோட ஏஜை தாண்டி அந்த வண்டியை எவ்வளோ கண்டிஷனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் முக்கியம். ஏன் இன்ஸ்பெக்ஷன் இவ்வளோ புஷ் பண்ணுறோன்னா, ஒரு 7 வருஷ காரு சிங்கிள் ஓனர் காராக இருக்காது, ஒரு 3 ஓனர் இருக்கக்கூடிய காராக கூட இருக்கும். ஆனால் அந்த 3 ஓனரும் ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கார் பெட்டர் வேலையில் கிடைச்சதுன்னா. அப்புறம் என்னைக்குமே நீங்க இன்னொன்று நோட் பண்ணி பாருங்க, 3 ஓனர் கார் 4 ஓனர் கார் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கும். ஏன்னா இவன் எடுத்தா செலவு பண்ணுவான், அவங்ககிட்ட வாங்குறவன் ஒரு பேசிக் செலவு பண்ணுவான், அவங்ககிட்ட இருந்து வாங்குறவன் இன்னொரு செலவு பண்ணி வைப்பான். 4ஆதான் வாங்குறவனுக்கு கரெக்டாக அமையும். ஆமா. ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கான சினரியோஸும் இருக்குது, அதெல்லாம் பேசுவோம். ஏன்னா ஒரு ஹெல்த்தி 7-year old Honda City is often better purchase than a neglected 3-year old SUV. அதாவது ஒரு 3 வருஷம் சிங்கிள் ஓனர் இருக்க காரு, பட் அதை சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் அதை வாங்குறத தாண்டி நீங்கள் 7 வருஷம் பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு ஹோண்டா சிட்டியை பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணார், ஹோண்டா சிட்டி மேனுவலாக பர்ச்சேஸ் பண்ணார், நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு, சிங்கிள் ஓனரில் பர்ச்சேஸ் பண்ணார், ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஸோ என்னன்னா இன்னைக்கு ஹோண்டா சிட்டியோட விலை என்ன? ஆமா, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அது 18 நீங்க பேசிக்கா ஸ்டார்டிங்கே வந்து 13 to 14 லட்சம் வந்துருச்சு போயிருச்சு. ஆமா. சோ நீங்க அந்த ஹைபிரிட் மாடல்ஸ்லாம் போனீங்கன்னா about 20 இல்ல bro, 23 கிட்ட வந்துருதுங்க ப்ரோ. ஓகே. ஸோ பிஃபோர் நம்ம அந்த காரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு யூஸ்டு கார் வந்துருச்சு, அந்த காரை நீங்கள் பார்க்க போகணும், இல்லை அந்த காரை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் அந்த காரை பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது செல்லர் கிட்ட இருந்து ஆர்சி காப்பி கேளுங்க. அடுத்து இன்சூரன்ஸ் காப்பி, வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், வின் நம்பர், ஓடோமீட்டர் ரீடிங், ஓனர்ஷிப் கவுண்ட் என்ன, சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதை முதல்ல கேளுங்க. ஏன் அப்படின்னா ஓனர்ஷிப் ப்ரூஃப் வேணும். ஃபஸ்ட்டு ஆர்சி எதுக்கு தேவை, வெஹிக்கிளோட ஐடென்டிட்டி வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்சி வர்சஸ் வின்னை நம்ம வெரிஃபை பண்ணணும். இதை நம்ம வந்து வாகன் போர்ட்டல், கார் இன்ஃபோ இதெல்லாம் நம்மளால வெரிஃபை பண்ண முடியும். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஹிஸ்ட்ரி நம்ம செக் பண்ணணும். ஓடோமீட்டர் எதுக்காக அப்படின்னா யூசேஜ் வெரிஃபிகேஷன், எவ்வளோ ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா மெயின்டெனன்ஸ் ப்ரூஃப். அதே மாதிரி ஓடோமீட்டரில் வந்து டேம்பரிங் பண்ணுறதையும் கண்டுபிடிக்கலாம், அதை நான் எப்படின்னு சொல்கிறேங்க. சரிங்களா? இந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எப்படிப்பா செக் பண்ணுறது? எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து ஒரு அண்டர் 5 years இருக்குதுன்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரி மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து ஷோரூமில் தான் விடுறாங்க. ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணுறாங்க ப்ரோ. பழைய கார் தான் இதுக்கு போகுது. ஆமாங்க. இவங்களே உங்க வாரண்டி கேட்டு இருக்கிறதுனால இப்போ எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஷோரூம் சர்வீஸ் தான். வெல் மெயின்டென்ட் காசு வந்து ஷோரூம் சர்வீஸ் தான். சர்வீஸ் தான். அப்போது மெனி பையர்ஸ் வந்து வண்டியோட பாடி இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்மார்ட்டாக முதல் விஷயம் நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஹிஸ்ட்ரி. சர்வீஸ் புக் கேளுங்க. சர்வீஸ் புக் மோஸ்ட்லி இன்னைக்கு இருக்கிறது இல்லை, அதனால சர்வீஸ் பேப்பர்ஸ் இருக்கும், அது கேளுங்க. இல்லை அப்படின்னா வந்து மெயிலில் வந்து ஜாப் கார்ட்ஸ் வந்துருக்கும், அது கேளுங்க. அதுவும் இல்லை, ஒர்க் ஷாப் பில்ஸ் இல்லை இன்வாய்ஸஸ் எதாவது இருக்கான்னு கேளுங்க. அதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து லைக் அந்த வண்டியோட டீட்டெயில்ஸை வந்து கார் இன்ஃபோ அப்படின்ற ஒரு போர்ட்டலில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வண்டியோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எடுத்துட முடியும். சர்வீஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஆன்லைன்லேயே கிடைக்குது ப்ரோ. ஜஸ்ட் ஒரு பேமெண்ட் பண்ணால் தான் போதும். அந்த வண்டியோட டேக்ஸ், அந்த வண்டியோட இன்வாய்ஸ் ப்ரைஸை பொறுத்து அதோட ப்ரைஸ் மாறுது. நம்ம அதுக்கு பே பண்ணிட்டோம்னா வித்தின் 24 hours நமக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்துடும். அதுலேயே வந்து நமக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதுலேயே ஆக்சிடென்ட் ஆயிருக்கா என்னங்கிற ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்குன்னா டிக்கெட் அடிச்சிருக்கோம், அந்த மாதிரியே வந்துடுது. இன்டெப்த்தாக நீங்கள் கொடுக்குறாங்க. ஸோ அப்போது ஆக்சிடென்டல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிடும், ஓடோமீட்டர் டேம்பரிங் தெரிஞ்சிடும். அப்புறம் ஒரு சில இடத்துல ஓடோமீட்டர் டேம்பரிங் நம்ம ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஹெல்த்தி சர்வீஸ் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா 2022 ஒரு கார் 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 2023 ஒரு 44,000, 2024 ஒரு 58,000, 2025 ஒரு 72,000 கிலோமீட்டர். இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் ரொம்ப சஸ்பைஷியஸாக இருக்கிறது அப்படின்னா 2023 95,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிக்கும். ஓகேங்களா? கரண்ட்டில் ரோல் பேக் பண்ணியிருந்தாங்கன்னா 62,000 இருந்துச்சு அப்படின்னா நம்ம சர்வீஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இல்லைன்னா இதில் ஒரு வியர்டாக ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. அதாவது 2022 30,000 கிலோமீட்டர் காமிச்சிருப்பாங்க, 2023 44,000 ஓடி இருக்கும். 2024 எடுத்தீங்கன்னா வெறும் 45-46 இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அப்போ அதை வந்து 48,000 ரீசெட் பண்ணியிருப்பாங்க, ரீசெட் பண்ணி நெருக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கார் இன்ஃபோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த வண்டியோட ஓனர்ஷிப்புங்க, சலான்ஸ் என்ன இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், இன்சூரன்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். இது ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கார் இன்ஃபோ போர்ட்டலோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே ஸ்க்ரீனில் காமிக்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அடுத்து இந்த ஓனர்ஷிப் ப்ளஸ் இன்சூரன்ஸ் ப்ளஸ் வின், இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்ட் 2 நான் உங்களுக்கு டெக்னிக்கலாகவும் சொல்ல போகிறேன். கொஞ்சம் ஃபஸ்ட் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓனர்ஷிப் கைட், ஃபர்ஸ்ட் ஓனர் அப்படின்னா பெஸ்ட், செகண்ட் ஓனர்னா யூஸ்வலாக ஃபைன், தேர்ட் ஓனர் ஃபோர்த் ஓனர்னு போகும்போது கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன் அதிகமாக இருக்கணும், ஹை ரிஸ்க்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பொதுவாக இருக்கிறது. இன்சூரன்ஸ் கிளைம் கைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 to 20,000 இருக்குதுன்னா கண்டிப்பாக அது மைனர் ரிப்பேர் தான்.
இதுவே 20,000லேருந்து 75,000 கிட்ட இருக்குதுன்னா மாடரேட் ரிப்பேர். 75,000 1 lakh கிட்டலாம் போச்சுன்னா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். டீப்பான இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா மேஜரான ஒரு ரிப்பேர் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கிளைம்ஸ் நடந்திருக்கா, என்னென்ன பார்ட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான இன்வாய்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்போ சர்வீஸில் அதுக்கான ரிப்போர்ட்டில் வந்து அது மென்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுலயே போய் வித்தியாசங்கள் இருக்குது. செல்லர் சொன்னதுக்கும் இந்த சர்வீஸ் ஹிஸ்டரிக்கு சம்மந்தம் இல்லைன்னா பேக் ஆஃப் ஆயிருங்க. அவ்வளவுதான். அது வந்து ஒரு சேஃப் நோட்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இந்த வின் நம்பர் வெரிஃபிகேஷனுங்க. வின் வந்து கண்டிப்பா வந்து மேட்ச் ஆகணும் எல்லா இடத்துலையும். வின்ஷீல்ட் இருக்கக்கூடிய வின் நம்பர், என்ஜின் பேல, சாசஸ் ஸ்டாம்ப்ல, ஆர்சிஎல் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரே வின் நம்பர் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். சரி, இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது டூல்ஸ் ரெக்வயர்டு, அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண கேட்டிங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய டூல்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ் லைட் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஓபிடி ஸ்கேனர். ஓபிடி ஸ்கேனர் என்ன ரொம்ப காஸ்ட் வருமானு கேட்டிங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் தான். நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனல் டூலே வாங்கினீங்கனாலும் ஒரு 3000 ரூபாய்க்கு அதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பெயிண்ட் திக்னஸ் காஜ் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து வண்டி வந்து வேலை செஞ்சுருக்காங்களான்னு கிளியராக காமிச்சு கொடுத்துரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 to 7,000 rupees வரும். அதுக்கப்புறம் வந்து டயர் த்ரெட் மெஷர் பண்ணுற காஜுங்க. அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் மிரர் 200 ரூபாய் இவ்வளோதான். சரிங்களா? ஒரு 10,000 ரூபாய் கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் இந்த இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸை ரொம்ப தெளிவாக உங்களாலே பண்ண முடியும். எப்படி நான் சொல்கிறப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் இன்ஸ்பெக்ஷன். பையர்ஸ் வந்து காரை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பல வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி. சரிங்களா? அப்போது சிம்பிள் ஒரு இந்த பெயிண்ட் டூல் இருக்குது, இன்ஸ்பெக்ஷன் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அது மைக்ரான்ஸில் மெஷர் பண்ணும். ஃபஸ்ட்டு மைக்ரான் டேபிளை புரிஞ்சுக்கோங்க. அதோட ரீடிங் 80 to 180 இருந்துச்சுன்னா வண்டி ஃபேக்ட்ரி பெயிண்ட்லேயே இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் வச்சு பார்க்கணும். போனட்டில் ஒரு மல்டிபிள் பிளேசஸில், ஃபெண்டரில், ஆப்ரானில், அதுக்கப்புறம் டோர்ஸில், அதுக்கப்புறம் ரூஃபு, ரியர் எல்லா பக்கம் வச்சு பார்க்கணும். ரீடிங்ஸ் எடுக்கணும். அதில் எடுக்கும்போது மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே 80லேருந்து 180 இருக்குதுன்னா அது ஃபேக்ட்ரி பெயிண்ட் தான். அதில் சந்தேகமே இல்லை. 180லேருந்து 250 மைக்ரான்ஸ் காமிக்குது அப்படின்னா அது பாசிபிலிட்டி ஆஃப் ரீபெயிண்ட். ஓகேங்களா? சின்ன மைனர் ஒரு ரீபெயிண்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். 250 to 400 போயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக அது அடிபட்டுருக்குது, ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 400 to 700 அப்படின்னா ஹெவி ரீபெயிண்ட். வண்டி வந்து ஒரு மேஜர் டேமேஜ்குள்ளே போயிருக்கு, ஹெவியாக ரீபெயிண்ட் வேலை நடந்திருக்கு அப்படின்னு உங்களால் புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் போனட்டில், டோரில், ரியர் டோரில், பூட்டில் இதெல்லாம் பார்க்கும்போது 115, 120, 118, 122 வருது. இது ஹெல்த்தியாக தெரியுது. சரிங்களா? ஒரே ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணும்போது, பூட்டில் செக் பண்ணும்போது 400 காமிச்சதுன்னா பூட்டில் வேலை செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டூலுங்க யூஸ்ட் கார் பையிங்கில். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ப்ரோ. ஆமாம். எக்ஸ்டீரியரில் ஒர்க் பண்ணி எப்படி இருந்தாலும் வந்து பெயிண்ட் பண்ணி தான் ஆகணும், திரும்ப பெயிண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்கள் இந்த டூலை வச்சுக்கின்னு ஈஸியாக நீங்கள் ஃபைன் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டீரியரில் ஏதாவது வேலை நடந்திருக்குதா, வண்டி அடிபட்டு இருக்குதா இல்லையாங்கிறது ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டூலுங்க. ஏன்னா நாம பிடிஏ சர்வீசஸில் நாம இதை யூஸ் பண்ணுறோம். நாமளும் முக்கியமான விஷயம், நாமளும் பிடி இன்ஸ்பெக்ஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ்டு காருக்கும் சரி, நியூ காருக்கும் சரி. தேவை இருந்ததுன்னா கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குற ரீச் பண்ணுங்க. அடுத்து இந்த ஆக்சிடென்ட் இன்ஸ்பெக்ஷனுக்குள்ளே போவோம். ஒரு வண்டி அடிபட்டுருச்சு, இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இதில் வந்து ஃபெண்டரோட போல்ட்டு, நான் இமேஜஸ் கீழே போடுறேன். அதுக்கப்புறம் போனட்டோட ஹிஞ்சஸ், அந்த போனட் ஓப்பன் பண்ணுறாங்களா அந்த ஹிஞ்சஸ், அதுக்கப்புறம் டோரோட ஹிஞ்சஸ் ஓப்பன் பண்ணுறது, ரேடியேட்டர் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த இரும்பு பேனல்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் ஏதாவது வெல்டிங் திரும்ப நடந்திருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் சாசியோட ரயில், அந்த கீழே இருக்கக்கூடிய சாசியோட ரயில் ஏதாவது வந்து வெல்டு நடந்திருக்கா, இல்லை ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்றது ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்புறம் ஆப்ரான் ஏரியா, அதாவது ஃபெண்டர் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ரான் ஏரியா, சஸ்பென்ஷன் டவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் நீங்கள் செக் பண்ணணும். அப்புறம் பூட் ஃப்ளோர், ஸ்பேர் டயர் கழட்டிட்டு கீழே பூட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து பம்பர் சேஞ்ச் அப்படின்னா ஃபைன், இது காமனாக நடக்கிறது தான். அதை நீங்கள் ஒரு பெருசாக கன்சிடர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஃபெண்டர் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் ஃபைன் தான். டோர் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஸ்வலாக அதுவுமே நீங்கள் நடக்குது தான். ஸோ அதை வந்து ரொம்ப மைனூட்டாக பார்த்தோம்னாலும் இந்த யூஸ்டு காரை வாங்க முடியாது. ஸோ அப்போ டோர் ரீபெயிண்ட் பண்ணியிருந்தா ஃபைன் தான். சாசி ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ஆப்ரான் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, சஸ்பென்ஷன் டவரில் ரிப்பேர் நடந்திருக்குன்னா அது ரெட் ஃபிளாக். அப்போது அதை நீங்கள் கம்பல்சரி வந்து வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ப்ராப்பரான ஒரு டெக்னீஷியன், ஒரு பிடிஏ சர்வீசஸை இன்ஸ்பெக்ஷன் கொடுங்க. அடுத்த லெவல் அதுதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த லெவல் அதுதான். அடுத்து நீங்கள் அண்டர் பாடி இன்ஸ்பெக்ஷனுக்குள்ளே போகணும். மெனி கார் மேலேருந்து பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக தான் தெரியும். ஆனால் சாசியில் இம்பாக்ட் மார்க்ஸ் இருக்கா, ஃபியூல் டேங்க்கில் ஏதாவது டென்ட் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து சஸ்பென்ஷன் ஆர்ம்ஸில் ஏதாவது டேமேஜ் இருக்கா, எக்ஸாஸ்ட்டில் ஏதாவது ரஸ்ட் இருக்குதா, அப்புறம் ஃப்ளோர் பேண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது வந்து துரு பிடிச்சிருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு பொறுமையாக இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒர்க் ஷாப் லிஃப்ட் அவைலபிள் அப்படின்னா அண்டர் பாடியை கம்பல்சரி பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பக்கத்தில் ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்கும், அந்த ஒர்க் ஷாப் போனீங்கன்னா நீங்கள் பே பண்ணிங்கன்னா நம்ம லிஃப்ட் பண்ணி பார்க்க முடியும். நாங்கள் சேலமில் யூஸ்ட் கார் இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் போயிருந்தப்போ வந்து பக்கத்தில் ஒரு நியர்பை சர்வீஸ் சென்டர் போய் அங்கே தான் லிஃப்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் பண்ணலாம் ஈஸியாக. சரிங்களா? அப்புறம்
ஃப்ளட் டேமேஜை எப்படி செக் பண்றது? நிறைய வந்து ஆமா, flood damages அதுதான் பண்ணி வருது. பிரச்சனை ப்ரோ. ஏன்னா அது வெளியில எடுத்து வந்து ரெக்கவரி பண்ணிடுறாங்க, சரி பண்ணிடுறாங்க. பட் அது வந்து வெளியில ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா தெரிய மாட்டேங்குது. இதுனா பெயிண்ட் அடிச்சிருந்தா ரீபெயிண்ட் ஆயிருக்குங்கிறத நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஷேடை வச்சு டிஃப்ரெண்டா இருக்கும். பட் இந்த ஃப்ளட் காருங்கிறது வந்து நிறைய பேர் இன்னைக்கு வாங்கிடுறாங்க. சென்னை சைடுல வந்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது இசிஎம்ல அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருது. அதெல்லாம் வந்து ஓவர் த டைம்ல வர மாட்டேங்குது. வாங்கி ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வரனால கஸ்டமர் போய் வாங்கினவங்க கிட்டயும் போய் அதை கொஸ்டின் பண்ண முடியல. இது எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்க அப்பயே வந்திருக்கலாம்ல, 1 வீக் டைம் வந்திருக்கலாம்ல, இன்னைக்கு 2 மாசம் ஆச்சு 3 மாசம் ஆச்சு, இப்போ வந்து நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃப்ளட்டோட செக்லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் ரெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீட் ரெயிலுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதில் ஏதாவது துரு ஏறி இருக்குது, அந்த போல்ட்டில் அந்த இதெல்லாம் ரெயிலில் துரு ஏறி இருக்குது அப்படின்னு பாருங்கள். மோஸ்ட்லி இன்னைக்கு சீட் ரெயிலுமே மாற்றிடுறாங்க. ஆமாம், சரிங்களா? அடுத்து அண்டர் கார்பெட்டுக்கு கீழே நீங்கள் பார்க்கலாம். அண்டர் கார்பெட்டை பிரிச்சிங்க அப்படின்னா அந்த கீழே வந்து ஒரு ஃபர்மேட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுக்கலாம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோரில் வந்து ஏதாவது துருவேறி இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து ஃபியூஸ் பாக்ஸில் ஏதாவது கராப்ஷன் இருக்கா அப்படின்றத சொல்லி பார்க்கணும். அப்புறம் ஒயரிங் கனெக்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன கனெக்டாஸ் இருக்கும், என்ஜின் பேயில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அண்டர் தி அந்த சாசியில் வந்து இந்த லெஃப்ட் லைனில் போகிற அதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக்கில் வந்து ஒயரிங் கனெக்டாஸில் அதாவது அந்த பாசம் முடிச்ச மாதிரி க்ரீன் டெபாசிட்ஸ் இருக்குது, அது மாற்ற மாட்டாங்க. நீங்கள் எல்லா ஒர்க்கும் பண்ணீங்கன்னாலும் சைடில் போகக்கூடிய அந்த கப்ளர்ஸு, அதுக்கப்புறம் டேஷ்போர்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஒயர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க கப்ளர்ஸில் வந்து அது தெரியும் நமக்கு. அதுதான். ஸோ அதை நீங்கள் வந்து மைனூட்டாக கவனிக்கலாம். அப்புறம் பூட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதாவது வாட்டர் மார்க்ஸ் இல்லை அதாவது துருவேரி இருக்கா, கரப்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாட்டர் இன்சைட் ஏதாவது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸில் இருந்ததுன்னா வாக்கவே, இதில் எது இருந்ததுனாலும் வாக்கவே பண்ணிடுங்க, அது வேண்டவே வேண்டாம். அடுத்து இன்ஜின் இன்ஸ்பெக்ஷன். ஆல்வேஸ் இந்த இன்ஜின் இன்ஸ்பெக்ஷன் என்ன பண்ணுவோம்னா கோல்ட் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், எந்த வண்டி போனீங்கனாலும் இப்போ யூஸ்டு காரில் செக் பண்ணும்போது மோஸ்ட்லி கோல்டு ஸ்டார்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வார்மில் வச்சிருப்பாங்க. கோல்டு ஸ்டார்ட் கொடுத்தா நிறைய விஷயங்கள் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே செல்லர்ட்ட வண்டியை கோல்டு ஸ்டார்ட் நான் பண்ணணும், அதாவது வந்து அந்த டேயில் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டாக இருக்கணும், ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா அடுத்த நாள் கூட போய் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது குயிக்காக அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஹெல்த்தி. ஐடியில் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, சத்தம் அதிகமாக இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்கணும். ஆர்பிஎம் மீட்டர் வந்து மேலே கீழே போகக்கூடாது. அப்புறம் தட 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 வைப்ரேஷன் இருக்கக்கூடாது, அது மாதிரி இல்லாமல் இருக்கா. அப்புறம் சவுண்டு வந்து ஸ்மூத்தாக இருக்கான்னு பாருங்க. அது நீங்கள் நார்மலாகவும் நோட் பண்ணலாம். ஒரு என்ஜின் சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே இதில் கூட போடுறேன், கீழே ஒரு சின்ன ஆடியோ கூட ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மல் இன்ஜினுக்கும் அதில் வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் வேலை வைக்கக்கூடிய இன்ஜினில் இருக்கக்கூடிய அந்த ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணி பார்த்தோம்னாலே ஓரளவுக்கு தெரியும் ப்ரோ. அதில் அந்த பேட்டர்ன் இருக்கும். ஸோ அது ஈவனாக இருக்கும்போது நமக்கு அது வந்து ஓகே இன்ஜின் ஈவனாக இருக்கும். நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் ஏதாச்சும் அன்ஈவன் இருக்குது அப்படின்னாலே இன்ஜினோட ரேவ்னஸ் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு ஆப்பே இருக்குங்க, அப்ளிகேஷன்ஸே இருக்கு. நான் வேணா அதுக்கும் கீழே போடுறேன், அந்த என்ன அப்ளிகேஷன் ஃபைன் பண்ணி கீழே போடுறேன், அதில் நீங்கள் செக் பண்ணலாம். அதோட சவுண்டை வச்சு அது சொல்லு எந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கு. ஸோ அடுத்து எக்ஸாஸ்ட் வந்து க்ளீனாக இருக்கா, என்ஜின் பே வந்து ட்ரையாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துருங்க. பார்த்துட்டு ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அப்படின்னா ஆயில் பர்னிங், ஒயிட் அப்படின்னா கூலண்ட் இஷ்யூ, பிளாக் அப்படின்னா ஃபியூல் இஷ்யூ. ஸோ இதுதான் இனிஷியலாக கோல்டு ஸ்டார்ட்டில் வரும்போது ஸ்மோக்னு. ஸோ இதை வச்சு ஃபைன் பண்ணிக்கலாம். இதுக்கு அந்த என்ஜின் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து அந்த ஏஐ ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானே சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ஒரு ஏஐ ஆப் ஒன்று வந்திருக்கு. நீங்கள் அந்த என்ஜின் பக்கத்தில் வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதோட சத்தத்தை வச்சு அதில் என்ன பாசிபிள் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லுது. ஸோ இதெல்லாம் காமன் மேனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த படத்துல மாதிரி ஃப்ளைட் போற சவுண்ட் வச்சு நான் எந்த ஃப்ளைட் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நாங்க செக் பண்ணி பார்த்தா அது ஒர்க் ஆகுது. அதுதான் இப்பெல்லாம் வந்துருச்சு. கியர் பாக்ஸ் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு வரும்போது இங்க மேனுவல் ஆட்டோமேட்டிக்னு 2 இருக்குங்க. மேனுவல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் செக் பண்ணணும்னா கிளட்ச்ல ஏதாவது ஸ்லிப்பேஜ் இருக்கா, லைக் வந்து நீங்க கிளட்ச் ரிலீஸ் பண்ணிட்டு அழுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஎம் பில்ட் ஆகும், பவர் கிடைக்காம இருக்கும். பாத்திருக்கீங்களா? அது கிளட்ச் ஸ்லிப்பேஜ்லாம் நடக்கும். அப்புறம் கியரோட என்கேஜ்மெண்ட் ப்ராப்பரா இருக்கா, கரெக்டா ஸ்லாட் ஆகுதா, ரிவர்ஸ் கியரை மெயினா செக் பண்ணுங்க. ரிவர்ஸ் கியர்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைன் பண்ண முடியும். அப்போ நீங்க வந்து ஒரு 3rd 4th இதுல இருக்கீங்க, டக்குன்னு ரிவர்ஸ் போடுங்க, ரிவர்ஸ்ல இருந்து வெளியே வாங்க, இதுல எல்லாம் ப்ராப்பரா ஸ்லாட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்ல நீங்க டிலேவை தான் பார்க்கணும். அதாவது டிரைவ் மோட்ல இருந்து நியூட்ரல் மோட் வந்து சப்போஸ் ஸ்போர்ட் மோட் வரீங்க, ரிவர்ஸ் மோட் வரீங்க, இதில் நீங்கள் கிளாக் இன் பண்ணும்போது அது கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுதா, இல்லை அது டிலே ஆகுதா, ஒரு ஷிஃப்ட் ஆகுதா அப்படின்றத பாருங்க. வார்னிங் லைட் ஏதாவது இருக்கு, அதே மாதிரி டிரைவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்ல ஏதாவது ஜர்க் இருக்கு அப்படின்றத பாருங்க. கியர் ஷிஃப்ட் ஆகும்போது கரெக்ட், அது ரொம்பவே முக்கியம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் யூஸ்ல பார்க்கும்போது டார்க் கன்வெர்ட்டர்ஸ் பாருங்க. டார்க் கன்வெர்ட்டர்ஸ் கொஞ்சம் வந்து ரிலையபிள் அப்படின்றதுனால பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஆட்டோமேட்டிக் கார்ஸில் ரெட் ஃபிளாக்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஜர்க்குங்க. ஜர்க் இருந்துச்சுனாவே, அதாவது வந்து அடுத்த கியர் மாறும்போது ஒரு தலாட்டம் இருந்துச்சுனாவே அதில் வியர் அண்ட் டேர் ஜாஸ்தியாக இருக்குது.
டிலே இருக்குன்னா ஏதோ இன்டர்னல் இஷ்யூ இருக்குது அந்த டிரான்ஸ்மிஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் கியர் ஷிஃப்ட் ஆகிறதுல ஒரு டிலே, இல்லை வந்து நீங்கள் டிரைவ் மோட்லேருந்து ரிவர்ஸ் மோட் போடுறீங்கன்னா அதில் ஒரு டிலே இருக்குதுன்னா இன்டர்னல் இஷ்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். வார்னிங் லைட் காமிச்சதுனாவே பொதுவாக அது இன்வெஸ்டிகேஷன் நீடட், உங்களுக்கே தெரியும். வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னா பொட்டன்ஷியல் ரிப்பேருக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. கியர் பாக்ஸில் வைப்ரேஷன்ஸ் இருக்குது, லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஆர்பிஎம் நீங்கள் ரேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஏதோ செலவுகள் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். டயர்ஸோட இன்ஸ்பெக்ஷன், சஸ்பென்ஷனோட இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு வரும்போது அன்ஈவன் வேராக இருக்குது. டயரை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, வாங்கி நம்ம மாற்ற கூட செஞ்சுக்கலாம். அதனால வந்து பேசிக்காக சொல்கிறேன், டயர் கைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியது அன்ஈவன் வேராக இருந்ததுன்னா அலைன்மெண்ட் இஷ்யூவாக இருக்கலாம். ஒன் சைட் வேராக இருக்குது அப்படின்னா ஒரு சைடு மட்டும் வியர் இருக்குதுன்னா சஸ்பென்ஷனில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுனா தான் அந்த ஒன் சைடு வியர் இருக்கும். கிராக்ஸ் இருக்குன்னா ஓல்டு டயர், லோ ட்ரெட் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் டியூ அப்படின்னு. சரிங்களா, இது பேசிக் தான். சஸ்பென்ஷனை நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ரஃப் ரோட்ஸில் கொஞ்சம் ஓட்டுங்க. அது ஓட்டும் போது சஸ்பென்ஷன் வந்து அந்த தட் சவுண்ட் எப்படி இருக்குது, நாக்ஸ் எப்படி இருக்குது, அது வந்து கம்ஃபர்டபுளாக வச்சிருக்குதா இல்லை அப்படியே போன் ஜரிங்க உள்ளே விழுகுதா. நீங்கள் பின்னாடி சீட்லேயே உட்காந்து ட்ராவல் பண்ணுங்கள், ஃப்ரண்ட் சீட்லேயே உட்காந்து ட்ராவல் பண்ணுங்கள். சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகும்போது சத்தம் ஏதாவது வருதா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா குளிர் விட்டு எடுக்கும்போது அந்த தட் சவுண்ட் ஒன்று வரும், தடக்கும். அப்படிங்கும்போது சஸ்பென்ஷன் ஆல்மோஸ்ட் வேர் அண்ட் டியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்டட்டு சத்தம் வருதுன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் மைனராக நோட் பண்ணணும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆடியோ செட் ஆஃப் பண்ணி வச்சிருங்க கார் டிரைவ் பண்ணும்போது. ஆமாம், கார் மெயினாக டிரைவ் பண்ணும்போது ஏசியை வந்து ஒன் பாயிண்ட்ல வச்சுட்டு ஆடியோ கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணால் நமக்கு வண்டியோட ஆக்சுவல் நாய்ஸ் என்னங்கிறது கேட்கும். சம்டைம்ஸ் ஏசி ஆஃப் பண்ணி ஓட்டி பார்க்கணும், ஓட்டி பாருங்க. சரி, ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஓட்டி பார்த்துட்டு ஓட மறுபடியும் ஏசி ஆன் பண்ணும்போது ஸ்பீடு கம்மியாகுதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு செக் பண்ணணும். ஸோ இது வந்து மேஜருங்க. சஸ்பென்ஷன்ஸை கண்டிப்பாக செக் பண்ணுங்க. ஏன்னா சஸ்பென்ஷன்ஸ் கொஞ்சம் மேஜர் செலவு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்து ஏசி ப்ளஸ் பேட்டரி நம்ம பேசுனது தான். ஏசியை ஃபஸ்ட்டு வந்து கூலிங் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். கம்ப்ரஸரோட சத்தம் குவைட்டாக இருக்கா இல்லை கம்ப்ரஸரோட சத்தம் அதிகமாக கேட்குதா. ஏன்னா இது ஏசி ஆஃப் ஆன் பண்ணிங்கன்னா அது எவிடென்ட்டாக நமக்கு தெரியும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். அப்புறம் ஏர் ஃப்ளோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. ஒரு சில ஏசியில் பழைய மாடலில் வந்துட்டிங்கன்னா த்ரோ நல்லா வரும், அப்புறம் அப்படியே ஃபிளாப் மோட்டரோட ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த இதில் நல்லா வரும், இதில் கம்மியாக இருக்கும், இப்படி அன்ஈவனாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த ப்ளோயர் மோட்டாரில் பிரச்சனை இருந்தால் ஒரு விசில் சத்த மாதிரி வரும் உள்ளேருந்து, அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். அப்புறம் ஸ்மெல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பாருங்கள், ஓகேங்களா. அப்புறம் கம்பல்சரி வந்து ஒரு 30 செகண்ட் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு குறைஞ்சபட்சம் 10 to 15 நிமிஷம் நீங்கள் ஏசி செக் பண்ணணும். ஏசிக்கு மட்டுமே டைம் எடுத்துக்கணும், சரிங்களா. பேட்டரியோட செக்லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த பேட்டரியோட மேனுஃபேக்சரிங் டேட்டு அது நீங்கள் அதிலே பார்க்கலாம். கிராங்க் பண்ணி பாருங்கள், உடனே ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், உடனே ஸ்டார்ட் ஆகுதா. அப்புறம் டெர்மினல்ஸ்லாம் க்ளீனாக இருக்குது, அதாவது அதிலேருந்து வெளியில் வந்து அந்த லிக்விட்ஸ் வெளியே ஃப்ளீஸ் பிளாஸ் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள். அப்புறம் வார்னிங் லைட்ஸ், இவ்வளோ தான். இதுக்கு அடுத்து தான் ஓபிடி ஸ்கேன். ஓபிடி ஸ்கேன் வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை ஆக்சுவலாக. நம்ம வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஓபிடி டூல் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு கிடைக்குது. வாங்கினீங்கன்னா உண்மையிலேயே பேசிக் விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிளான ஒரு ப்ராடக்ட்னா அதுதான். ஓபிடி ஸ்கேன் ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ஃபால்ட் இருக்குது, சென்சாரில் இஷ்யூ இருக்குது, எமிஷனில் ப்ராப்ளம் இருக்குது, டர்போ ரிலேட்டட் எரர்ஸ் இருக்குது. அதாவது வண்டியோட என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷனில் என்ன குறை இருந்தாலும் அதில் காமிச்சு கொடுத்துரும். கரெக்ட். நீங்கள் அது மொபைல் ஆப்பில் அழகாக பார்த்து காமிச்சு கொடுத்துரும் ப்ரோ. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓபிடி போட்டு இப்போ நிறைய பேர் ஒரு ஏபிஎஸ் லைட் எரியுது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணி ஆஃப் பண்றது இல்ல, ஓபிடி போட்டு ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க. அது ஓபிடி போடும்போது அது காமிக்கும் சரி பண்ணி ஆஃப் பண்ணிச்சா இல்ல அது டிஸ்பிளே தெரியாம இருக்கிறதுக்காக ஆஃப் பண்ணிருக்கா அப்படிங்கறதும் தெரிஞ்சிடும். அப்புறம் ஒரு சுத்து ஓட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. ஆமா ஆமா, அதாவது ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டுனதுக்கு அப்புறம் வந்து அதை பாருங்க. உடனே பார்க்காதீங்க. 10 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ டெஸ்ட் ட்ரைவில் என்னெல்லாம் செக் பண்ணணும், ஸ்டியரிங் ஒரு பக்கம் புல் பண்ணுதான்னு பாருங்க. ஆமாம். அப்புறம் பிரேக்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஜெக்ரிங் இருந்ததுன்னா அது பிரேக் பேட மாத்துற கண்டிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்புறம் டீப் எண்ட் வரைக்கும் போகுது, பிரேக்ஸ் பிடிக்கல அப்படின்னா ஆப்வியஸ்லி வியர் அண்ட் டியர் இருக்குது, இல்லை வந்து டிஸ்க் ரோட்டார் அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம், அதை பார்க்கணும். அப்புறம் வந்து கியர் பாக்ஸில் ஏதாவது ஜர்க் இருக்குதா, என்ஜின் ஏதாவது ஹெசிடேட் பண்ணுதா, பவர் கொடுக்கறதுக்கு சிரமப்படுதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கீழாக நோட் பண்ணணுங்க. கோல்டன் ரூல், டர்ன் ஆஃப் மியூசிக், லிசன் டு த கார். மியூசிக்கை ஆஃப் பண்ணுங்க, காரை லிசன் பண்ணுங்க, அது ரொம்பவே முக்கியம். இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலைஸ் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பிடிஏ சர்வீசஸ் எடுங்க. ஸோ வெஹிக்கிள் வேல்யூ வந்து 5 to 6 lakh இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஏ எடுத்து வாங்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பழைய கார்கள் இருந்ததுனால பிடிஏ எடுங்க. 5 to 6 lakhன்னு கூட இல்லை, நீங்கள் பொதுவாகவே பிடிஏ வந்து இப்போ அந்த யூஸ்டு காருக்கு செக் பண்ணுங்கள். நியூ காருக்கு பார்க்குறத விட பழைய காருக்கு பிடிஏ பார்க்குறது ரொம்பவே முக்கியம். ஸோ பிடிஏ செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுங்க, இசியூ, சாசி, என்ஜின், கியர் பாக்ஸ், சஸ்பென்ஷன், இது எல்லாத்தையுமே கிளியராக செக் பண்ணி சொல்லுவாங்க.
பிடிஏ சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் சொல்லணும்னு நினச்சது நம்ம பிர்லாஸ் பார்வையனாவோட டீமில் இருக்கிற விஜய் ப்ரோ. அவங்க வந்து யூஸ்டு கார் பிடிஏ வந்து அவ்வளோ தெளிவாக பண்ணுவாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பரை நான் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இல்லைனா நம்ம டீமை ரீச் அவுட் பண்ணிங்கனாலும் நம்ம டீமும் பிடிஏ சர்வீசஸ் ஆஃபர் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்கள் சென்னை அந்த சைட் லொக்கேஷன்ஸ்லாம் இருக்கீங்க, நிறைய இன்ஸ்பெக்ஷன்லாம் தேவைப்படுது, சென்னை பெங்களூருங்க அங்கெல்லாம் வந்து நீங்கள் யூஸ்டு கார் பிடிஏ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் அவரோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், ரீச் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு. அவர் இப்போ அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ணியிருக்காரு யூஸ்டு கார் பிடிஏக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1500 to 3000 rupees ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்பெக்ஷன் உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா பில்லை நாளைக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். அதனால் அதில் தயங்காதீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்ஷனில் தயவு செஞ்சு தயங்காதீங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி, இன்சூரன்ஸ், பொல்யூஷன் சர்டிஃபிகேட், வின் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும், என்ஜின் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும், லோனில் என்ஓசி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், ஃபார்ம் 35 ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி நெகோசியேஷன் ஃபார்முலா ஏதாவது நெகோசியேஷன் ஃபார்முலா என்னங்க ப்ரோ? இப்போ நம்ம டீலர்கிட்ட போனோம்னா எப்படி ஒரு 1,50,000 எப்படியுமே செய்தி வச்சு தான் விற்பாங்க. டீலர் ஒரு கார் எடுக்கிறாங்க அப்படின்னம்னாலே அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் அதை போடுறாங்க. ஸோ அந்த கார் ஒரு 3 மாதம் நிற்கும். 3 மாதத்துக்கு அவங்க வந்து வெளியில இருந்து அமௌண்ட்டை வந்து ஒரு டாக்ஸுக்கு வாங்கியிருப்பாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கவர் பண்ணி தான் அவங்க போடுவாங்க. அவங்களோட ரெண்ட், அவங்களோட ஸ்டாஃப் சேலரி எல்லாமே இதை இன்க்ளூட் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ நம்ம யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் நெகோசியேஷன் இல்லாமல் வாங்க மாட்டாங்க. நீங்கள் 5 லட்ச ரூபா காரை 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு நெகோசியேஷன் பண்ணுவாங்க. வாங்கினது ஒரு திருப்தி. ஆமா, அந்த காரை நான் கம்மி பண்ணி வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுல தான் திருப்தி. ஸோ இதுல வந்து நெகோசியேஷன் டேபிள் அப்படின்னு பார்க்கும்போது டயர்ஸ் வந்து மாற்றக்கூடிய டியூ இருந்ததுன்னா நீங்க 20,000 40,000 நெகோசியேட் பண்ணலாம். பேட்டரி டியூனா ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய். சர்வீஸ்ல டியூ இருக்குன்னா ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் நெகோசியேட் பண்ணுங்க. சஸ்பென்ஷன் ஒர்க் இருக்கு அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்க வந்து ஒரு 50,000 சஸ்பென்ஷன், என்ஜின், டிரான்ஸ்மிஷன்னா நீங்க தாராளமாக 50,000 1 லட்சம் வரைக்கும் நெகோசியேட் பண்ண முடியும். இன்சூரன்ஸ் டியூவா இருந்தாலும் நீங்க இன்சூரன்ஸ் காஸ்ட்டை நீங்க நெகோசியேட் பண்ணலாம். நான் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் போட போகிறேன்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணலாம். அப்புறம் ரீசெண்ட் டைமில் இதை நான் சொல்ல நினச்சேன், அந்த ஜிஎஸ்பி அப்ரூவ்னு சொல்லி நம்ம இந்த யூஸ்ட் கார்ஸ் வந்து டேரெக்டாக சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து மட்டும்தான் வாங்குகிறோம். நம்மளுக்கு ரீச் பண்ணுறவங்களை வாங்கி பார்க் அண்ட் செல்லும் கொடுக்குறோம். இல்லைன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபரோட கான்டாக்ட் கொடுத்து நீங்கள் நேரடியாக அவங்கள்ட்ட கூட போய் பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த 2% கமிஷன் சார்ஜஸ் தான் நம்ம வந்து வாங்குகிறோம். அதாவது நாங்கள் அதில் பணம் அதிகமாக வைக்கணும்னு நினச்சா நான் டேரெக்டாக ஓனரே போய் நீங்கள் பாருங்கள், நேரில் போய் பாருங்க நான் சொல்ல மாட்டேன். கரெக்ட் இல்லைங்களா? அது அப்படி சொன்னா நீங்க சொல்லலாம், காரை நான் வாங்கி வச்சுட்டு ஓனர் வந்து துபாயில் இருக்காரு, ஓனர் அந்த ஊர்ல இருக்காரு, ஓனர் பேச மாட்டாரு, நீங்க தான் எங்கள்கிட்ட தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. டேரக்டா இவர் தாங்க ஓனர், நீங்க போய் பேசிக்கங்க, இதுதான் வேல்யூ, எங்களுக்கு வந்து 2% கமிஷன், இந்த ஒர்க்கிங் ஆப்ரேட்டிங் சார்ஜஸ்க்கு ஒரு டெலிகாலர் பொண்ணு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு நம்ம டெக்னீஷியன் வச்சிருக்கோம், இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த கமிஷன் சார்ஜஸ் சொல்றோம். அதுல ரீசெண்டா நான் இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்த கதை தான். அதாவது பையர் நம்ம சப்ஸ்கிரைபர், சரிங்களா? செல்லர் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டை பார்த்துட்டு வராரு. அந்த செல்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி போய் நீங்கள் ஓனர் இங்கே தான் இருக்காரு, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு, ரொம்ப நியர்பை பிளேசஸாக இருந்தால் நாங்களே கூட வந்துருவோம். ரொம்ப ஃபாரவே இருக்கும், நமக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அவங்க அந்த டைமில் வந்து நாங்கள் பார்த்தே ஆகணும்னு சொல்லும் போது நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறோம். இல்லைன்னா நாம ஒரு ஸ்லாட் கொடுக்குறோம், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் இந்த டைம்ல நாங்க அவைலபிளா இருக்கோம், வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க நாங்க இன்னைக்கே பார்க்கணுங்க, நாங்க இல்லைன்னா எங்களுக்கு ஒர்க் இருக்குங்க அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றோம், ஓனரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் இந்த மாதிரி சினாரியோஸ் நடக்குது. அங்க போய் நாமளே பேசிக்கலாம், எதுக்கு தேவையில்லாம நம்ம வந்து அந்த பெர்சன்டேஜ் கொடுத்துக்கிட்டு. இதனாலதான் நம்ம நடுவில் மறுபடியும் ஸ்டாப் பண்ணி போட்டது. இடையில ஸ்டாப் பண்ணதுக்கான காரணமே இதுதான். என்னன்னா அந்த பையர்கிட்ட போய் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட போய் அவங்கள்ட்ட நீங்க போகாதீங்க, அவங்கள்ட்ட போனீங்கன்னா 2% கமிஷன் நமக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலாம். என்னங்கிறனா 2% கமிஷனுக்கு நியாயமாக தொழில் பண்ணணும்னு நினச்சி ஒரு டீம் இறங்கி வேலை செய்யும் போது தயவு செஞ்சு இப்படி வராதிங்க. அப்படி விருப்பம் இருந்தால் நீங்கள் கார் வாங்குறதுக்கு எங்கள் பேஜே பார்க்காதீங்க, அதை நான் சொல்லிடுறேன், சரிங்களா? இங்கே இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து அந்த சப்ஸ்கிரைபர்கிட்ட அந்த காரை வாங்கி 10 லட்ச ரூபா சொல்கிற காரை 11 லட்சம்னு சொல்லி லாபத்துக்கு விற்க முடியும், அதுவும் பண்ண முடியும், சரிங்களா? ஆனால் அது நியாயமாக இல்லைன்றனால தான், ஏன்னா காமன் மேனுக்கு அவர் நல்ல காரை யூஸ்டில் வாங்க முடியல அப்படின்றக்காக தான் இது ஒரு விஷயமா எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீமை போட்டு பண்ணுனா, இப்படி வந்து அசிங்கம் முடிச்ச மாதிரி பண்ணால் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. தயவு செஞ்சு தானே நடுவில் நம்ம அதை பாஸ் பண்ணி வச்சோம். இது பெரிய ஒரு இதா இருக்கு, ஓனர்ஸும் அதே பண்றாங்க, இதுவும் அதே பண்றாங்க, ஒரு டைமுக்கும் நம்ம போய் பார்க்க முடிய மாட்டேங்குது. அப்படிங்கறனால நம்ம கான்டாக்ட் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அந்த இது நம்ம கிட்ட கான்டாக்டே வரதில்லை. அப்புறம் என்னன்னா, யூஸ்டு காசு பண்ணக்கூடியவங்கள்ட்ட நிறைய பேர் திட்ட அந்த 2% கமிஷன் 1% கமிஷன் சொல்லும் போது, கமிஷன் நான் ஏன் கொடுக்க கமிஷன், அந்த ரைட் காரை உங்களுக்கு காமிச்சது அந்த பர்சன் தான்,
சரிங்களா? அதுதான் அவரோட வியாபாரம், அதுதான் அவரோட பிஸ்னஸ். அதுக்கு தான் நீங்கள் காசு கொடுக்குறீங்க, நீங்கள் சும்மா ஒன்றும் கொடுக்கல. கரெக்ட் இல்லையா? அப்போது அந்த இடத்துல நியாயமாக கமிஷனுக்காக மட்டும் வேலை செய்கிறவனுக்கான பணம் கிடைக்கல அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? வெறுத்து போய் அப்போ நாமளும் வைப்போம், 1 லட்சம் 1.5 லட்சம் சேர்த்து வைப்போம், வச்சு வித்துருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வரும். இது வந்து ஒரு எக்கோ சிஸ்டம் தான். இந்த எக்கோ சிஸ்டம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா செல்லர் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும், மீடியேட்டர் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பையரும் நேர்மையாக இருக்கணும். நான் எல்லாத்தையுமே சொல்லலை, இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயத்தை வச்சு நாங்கள் சொல்கிறோம். அதனால நீங்கள் GSV அப்ரூவ்ல கார் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2% கமிஷன் பேசிஸில் தான் அந்த டீம் அப்படின்றவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து டெக்னீஷியனுக்கு நாங்கள் காசு கொடுக்கணும், டெலிகாலருக்கு காசு கொடுக்கணும், அதே மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் காசு கொடுக்கணும். ஸோ எவ்ரி பிஸ்னஸ் மாடல் ஒர்க்ஸ். ப்ராஃபிட் எல்லாம் யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. அதனால தான் நான் வெளிப்படையாக அதை சொல்கிறேன். பையர் நீங்கள் வரீங்க அப்படின்னாலும் சரி, செல்லர் நீங்கள் வரீங்கனாலும் சரி, இந்த சிஸ்டம்குள்ளே, இந்த எக்கோ சிஸ்டம்குள்ளே கரெக்டாக ஒர்க் ஆக முடியும்னா மட்டும்தான். அதே மாதிரி நீங்கள் ஒரு காரை காமிக்கிறீங்கன்னா அதை நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் நான் மக்கள்கிட்டயே சொல்லுவேன். அப்போ நீங்கள் இது எதுக்குமே ஒத்து வர மாட்டேன் அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட வரவே வேண்டாம். நிறைய மார்க்கெட் இருக்குது, போய்க்குங்க. ஏன்னா நிறைய நாங்கள் பார்க்கும்போது, நான் போன ஒரு டைம் வந்து சேலமில் ஒரு செல்லர் கூட ஷவுட்டு கொடுக்குறேன். நிறைய நேர்மை தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த நேர்மை தொழில் பண்ணுறவங்கலாம் அழிஞ்சு போகிறதுக்கான மேஜர் காரணம் என்ன தெரியுங்களா? இதுதான், இந்த எக்கோ சிஸ்டம் கரெக்டாக ஃபாலோ பண்ணலைங்கிறதுனால தான். அப்போது என்ன ஆகும்? அப்போ இன்ஸ்டாகிராமில் உட்காந்து நான் 30,000 40,000 கூவி விற்று 10,000 கூட தேராத காரை 50,000 விற்கிறவங்களுக்கு தான் மார்க்கெட் இருக்குங்கும் போது நேர்மையை தொழில் பண்ணுறவங்க எங்கே? நேர்மையை தொழில் பண்ணுறவங்க இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களாம் கணக்கு தெரியறது இல்லை. அதனால வந்து இந்த எக்கோ சிஸ்டமை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கு நாங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வயிற்றுல அடிக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சரிங்க. நீங்கள் உங்களுக்கு யூஸ்டு காஸ் நீட் இருக்குது, உங்களோட காரை நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன், சரிங்களா? அந்த கான்டாக்ட் நம்பர் ரீச் அவுட் பண்ணுங்கள். GSV அப்ரூவ்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். நீங்கள் அந்த பேஜில் வந்து போஸ்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கும். நீங்கள் சொல்கிற ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நானே சஜஸ்ட் பண்ணுவோம், இந்த ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு நம்ம கோட் பண்ண முடியாது, மார்க்கெட் ப்ரைஸ் இதுதான், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போஸ்ட்டே பண்ணுவோம். பெருசான நெகோசியேஷனும் கிடையாதுங்க ப்ரோ. இப்போ என்னன்னா ஒரு சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம டீலர் மாதிரி வந்து ஒரு 5.5 lakhs போட்டிருக்க காரை எடுத்துன்னு 3.5 lakhs கேட்கறது, 4 lakhs பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. நெகோசியேஷன்ங்கிறது கஸ்டமருக்கு வாங்கினாதான் அது ஒரு திருப்தி இருக்குங்கிறனால கஸ்டமர் என்ன ரேட் சொல்றாங்களோ அதை விட நம்ம ஒரு மார்ஜின் ஒரு லைட்டாக 20,000 25,000 சேர்த்து வச்சு நம்ம கோட் பண்றோம். ஸோ அப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு கம்மி பண்ணி வாங்கின திருப்தி இருக்கும். அதையும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நெகோசியேஷன் பார்ட்னு வரும்போது இங்கே போகிற கொட்டேஷன் நீங்கள் வெரிஃபை கூட பண்ணிக்கோங்க. மல்டிபிள் போர்ட்டல்ஸ் இருக்குது, நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம் தெரியும். ஒன்றும் இல்லை, அந்த காரை எடுத்து OLXல போட்டாங்கன்னா தெரியும். நம்ம போட்டிருக்கிற அந்த ஒரு செல்டோஸ் போட்டிருக்கோம், ஆல்மோஸ்ட் 14 lakhs 15 lakhs போட்டிருக்காங்க. நம்ம போட்டிருக்கிற கோட் பண்ண பிரைஸ் 12.95. அந்த கார் இன்னைக்கு சோல்ட் ஆயிடுச்சு. கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பார்த்தாரு, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அட்வான்ஸ் கொடுத்தாரு. நான் எத்தனையோ கார் பார்த்துட்டாங்க, இந்த பிரைஸுக்கு போல எனக்கு நெகோசியேஷனே வேணாம்னு சொல்லிட்டு அவர் அட்வான்ஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நம்ம வெனஸ்டே அந்த கார் டெலிவரி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஆனா நீ போட்டுட்டு உங்ககிட்ட நான் கம்மியா தான் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வர கஸ்டமர்ஸும் இருக்காங்க. எனக்கு நெகோசியேஷன் பண்ணணும், இந்த நீங்க சொல்ற பிரைஸ் நான் எப்படி வாங்குறது அப்படிங்கிற, அதாவது அது பழகிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, சேர்த்து தான் வச்சிருப்பாங்க. அதுக்கும் காரணம் ஒரு பக்கம் வந்து டீலர்ஷிப் மார்க்கெட்ல வந்து வேற வழி இல்லாம 1 லட்சம் 2 லட்சம் சேர்த்து வித்து, அதனால தான் பீப்புள் இந்த மென்டாலிட்டிக்கு போனாங்க. பட் இங்க GSV அப்ரூவ்ல நெகோசியேஷன் வந்து ரொம்ப நீங்க வந்து 50,000 1 லட்சம் நெகோசியேஷன்ல எதிர்பார்த்துறாங்க. பண்ணவே முடியாது. பண்ற கஸ்டமர்ஸ் நம்ம அது பண்ண முடியாது. நீங்க பாக்குறீங்க 1 லட்சம் நெகோசியேஷன் 50,000 நெகோசியேஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா வேணாம், விட்டுருங்க. நீங்க வேற பக்கம் கூட கார் பார்த்துக்கோங்க. ஜெனியூனா மார்க்கெட் பிரைசிங் என்னவோ அதை தான் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். அதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கு, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு, எல்லாத்தையும் டீடைல்ஸ் கீழே கொடுக்குறேன், சரிங்களா? நீங்க வேணும்னா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ராசஸில், இந்த எக்கோ சிஸ்டமில் வந்து பையர் செல்லர் அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு மீடியேட்டர் இருக்காங்கன்னா அந்த எக்கோ சிஸ்டமை பாதிக்காமல் நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் வாங்கிட்டு போய்க்க முடியும். நீங்கள் அந்த 3XOட நம்ம ரெவெக்ஸ் நினைக்கிறது, ஆமாங்க, அந்த ரெவெக்ஸ் நம்ம போஸ்ட் பண்ண ப்ரைஸில் OLXலேயே கிடையாது. அந்த ப்ரைஸ் இல்லை, வாய்ப்பே இல்லைங்க ப்ரோ, எங்கேயுமே இல்லை. அந்த வண்டி 13.5 லட்சம், 14 ஒரு 9 months old கார். அது 9 months old கார். இட்ஸ் 20,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. அவர் வந்து இதுக்கு ஈவிக்கு போறாரு, என்னோட ரன்னிங் அதிகமாக இருக்கனால ஈவிக்கு போறாரு. ஸோ அந்த கார் பாருங்க, இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு அந்த கார் அவ்வளோ லக்கு. இன்னைக்கு ஒரு 9 months old காரை ஆல்மோஸ்ட் 5 lakhs டிப்ரிசியேஷன்ல வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்க வந்து கரெக்டாக ஜெனியூனாக பண்ணுறப்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். அப்புறம் வர மோஸ்ட்லி ஆகஸ்ட்டில் செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம C3 காஸ்கர் கிளப், நம்ம GS ஆட்டோ லப் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா we are ஓப்பனிங் ஒரு நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷோரூமை வந்து ரெனோவேட் பண்ணுறோம், ரொம்ப ப்ரீமியமாக. அதே மாதிரி வந்து அக்சசரிஸும் வருது, நம்ம அக்சசரிஸும் பண்ண போகிறோம். அதே மாதிரி செராமிக் கிராஃபைன் PPF டீட்டெயிலிங்கும் பண்ண போகிறோம். இது வந்து இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னா, கஸ்டமரோட நீடை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் இருக்க போகுது. நீடே இல்லாதவங்களுக்கு எதையுமே கொடுக்க போகிறது இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு எங்ககிட்ட வரீங்கன்னா அந்த வண்டியில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற சஜஸ்டபிள்
சஜஷன்ஸை நம்ம கொடுப்போம். இப்போ செராமிக்குமே நீங்கள் வண்டி வாங்குறீங்க, வீட்லேயே நிப்பாட்டி வச்சிருக்க போகிறீங்க, மாதத்துக்கே ஒரு டைமில் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் செராமிக் போடுங்க, நாங்கள் அட்வைஸ் பண்ண கூடிய டீம் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை, அந்த காருக்கு என்ன தேவை, உங்களோட ட்ராவல் நீட்டுக்கு என்ன தேவை, அதை மட்டும் தான் சஜஸ்ட் பண்ண போகிறோம். அக்சசரிஸில் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நீங்கள் பண்ணக்கூடிய அக்சசரிஸில் வந்து கப்ளர் டு கப்ளர் ஃபிட்மெண்ட், ஹாட் ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் தான் போடப்படும். ஒயர் டேம்பரிங் நடக்காது. ப்ளூ பிரிண்ட் கொடுக்க போகிறோம், வயரிங் ப்ளூ பிரிண்ட் கொடுக்க போகிறோம். நீங்கள் நாளைக்கு வந்து உங்கள் வண்டியை வந்து வெளியில் வேறு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போகும்போது ஓஎம்ல உங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் வெளியில் போட்டதில் தான் இப்போ இஷ்யூ அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் வித் ஃபோட்டோஸோடு இருக்கும். ஃபோட்டோஸில் டைம் ஸ்டாம்போடு இருக்கும். சரிங்களா, தூக்கி மூஞ்சில் வீசிடலாம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. இஃப் அட்டால் அதை மீறியும் பண்ணுறாங்கன்னா வி ஹேவ் அ லீகல் டீம். ஸோ நம்ம லீகல் டீம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அக்சசரிஸ் வந்து நம்ம போட்டதுனால பிரச்சனை இல்லை, பட் வந்து ஷோரூமில் வேணுன்ட்டு டினை பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட லீகல் டீம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர் டைம்லைனில் வரும். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் கிராண்டராக நாங்கள் வந்து உங்கள் எல்லாத்தையுமே அழைச்சி தான் அந்த ஈவெண்ட்டை நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்குது, அது மாதிரி ரோட்டில் போய் வர சகமனதில்லை, நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது, சகச்சர வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.